பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாங்கள் அமலுல் ஹஜ் பார்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் வருவோம் அல் அர்கான் என்ற அந்த பகுதி. அதுவும் ஒரு 5 அம்சங்களை நாங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்ல முடியும். முதலாவது அல் இஹ்ராம். இஹ்ராம் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், அதில் வாஜிபாத்தில் நாங்கள் சொன்னோம் இஹ்ராம் கட்டுதல்னு சொல்கிறது அந்த மீகாத்து ஜமானி வல் மக்கானி, அந்த குறிப்பிட்ட இடத்தில் அது நிகழ்தல் என்று சொல்வது அது ஒரு வாஜிபாத் என்று சொன்னோம். ஆனால் இஹ்ராம் அணிதல் என்று சொல்வது, இஹ்ராம் கட்டுதல் என்று சொல்றது அது மின் அர்கான் அல் ஹஜ், ஹஜ்ஜிட ருக்குன்களில் ஒன்று. இந்த இஹ்ராம் அணிதலை உண்மையிலே நாங்கள் இஹ்ராம் கட்டுகின்றோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஹஜ்ஜுக்கான அல்லது உம்ராவுக்கான நீயத் என்று சொல்வது அதுதான். அதாவது நாங்கள் இஹ்ராம் அணிகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் ஹஜ் செய்வதற்கு நியத்து வைத்திருக்கின்றோம் என்று பொருள், அல்லது இஹ்ராம் அணிகின்றோம் என்று சொன்னால் உம்ரா செய்வதற்கான நியத் வைத்திருக்கின்றோம். நாங்கள் எப்படியும் பொதுவாக எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் பார்க்குறோம், நீயத் என்று சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஒரு ருக்குன்களில் ஒன்று, இப்போ தொழுகையிட ருக்குன்களில் ஒன்று நீயத் என்று சொல்றது. அந்த நீயத்தை வெளிப்படையாக காட்டுகின்ற காரணி தான் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் இஹ்ராம் என்று நாங்கள் சொல்றது. அப்போ இஹ்ராம் என்று சொல்றது ஒரு அர்கான் என்று சொல்றதுல மிக முக்கியமான கருத்து என்னென்றால் ஹஜ்ஜினுடைய அல்லது உம்ராவினுடைய நீயத் அதோட வடிவம் இஹ்ராம் தான். அதனால தான் அது ஒரு அர்கானாக கருதப்படுறது. இஹ்ராமை பொறுத்த வரையில் அதில் ஒரு 3 வகையான இஹ்ராம்களை சொல்லுவார். ஒன்று அல் இஃப்ராத், அடுத்தது அல் கிரான், அடுத்தது அத் தமத்து. இந்த மூன்று வகையான ஹஜ்ஜுகள் தான். அதாவது இஹ்ராம் இந்த 3 நோக்கங்களுக்காகவும் இஹ்ராம் அணிதல் என்று சொல்றது. நாங்கள் அந்த இஹ்ராம் அணிகின்ற நேரத்தில் இஹ்ராம் தான நீயத், அப்போ நாங்கள் அந்த ஹஜ்ஜினுடைய வடிவம் சம்பந்தமான நீயத்தாகவும் அது இருக்கும். முதலாவது அல் இஃப்ராத், 2வது அல் கிரான், 3வது அத் தமத்து. அப்போ நாங்கள் அந்த இஹ்ராம் அணிகின்ற நேரத்தில் இந்த 3ல் ஏதேனும் ஒரு நோக்கம், இந்த வடிவத்தில் தான் நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகின்றேன், அந்த 3ல் ஏதே ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி தான் அந்த இஹ்ராம் அணியப்பட வேண்டும் என்று சொல்றது தான் நாங்கள் முக்கியமான விஷயம். அப்போ அதில் இஃப்ராத் என்று சொல்றது தனியாக ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைத்தல் என்று சொல்றதான் நாங்கள் இஃப்ராத் என்று சொல்லுவோம். அதாவது நான் இப்போ ஹஜ் கால பாதையில் ஹஜ்ஜுக்கு போகின்றேன், உம்ரா நியத்து இல்லை, ஹஜ்ஜை மட்டும்தான் நான் செய்ய போகின்றேன் என்று சொல்லி நான் அந்த நியத்தோட இஹ்ராம் கட்டுதல், அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இஃப்ராத். இதில் ஷாஃபி மதுஹப்ட கருத்துப்படிக்கு உண்மையிலே அசுல் இதுதான். அடிப்படை ஒருத்தர் ஹஜ் காலம் என்று சொன்னால் ஹஜ் செய்தல் தான் அசுல். இஹ்ராம் நான் கட்டுகின்றேன் என்று சொன்னால் அடிப்படையில் அது இஃப்ராத் தான். நான் ஹஜ் செய்வதற்காக மட்டும் இஹ்ராம் கட்டுகின்றேன் என்று சொல்றது தான் அசுல். அப்போ மற்றது ரெண்டும் கிரானும் தமத்தும் ஃபரா, அதனோட மேலதிகமாக சேர்ற விஷயம் என்று சொல்றது தான் அங்க ஷாஃபியாக்கள் விளங்கப்படுத்துவார்கள். கிரான் என்று சொல்றது ஒரே இஹ்ராம்ல ஹஜ்ஜே உம்ராவையும் செய்தல் என்று சொல்றது. இஹ்ராம் இடையில மாத்துறதில்லை அல்லது கலைஞ்சி திரும்ப இஹ்ராம் கட்டுறதில்லை, ஒரே இஹ்ராம்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறேன், நியத்து வைக்கிறேன் என்று சொன்னேன்டா, இப்போ நான் நியத்து வைக்கிறேன் எப்படி என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராம்ல நான் செய்கிறதாக. போன உடனே வேணுமெண்டா நான் உம்ராவை செய்யலாம். உம்ராவை முடிச்சதுக்கு பிறகு இஹ்ராம கலைகிறது இல்லை, அதே இஹ்ராமோடு இருக்கிறது இருந்து அப்படி ஹஜ்ஜும் முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஹஜ்ஜிட இஹ்ராம் எப்போ கலைகிறோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் நான் இஹ்ராம கலைகிறேன். அப்போ ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்தல், அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் அல் கிரான் என்று சொல்லி. தமத்து என்று சொல்றது ஹஜ்ஜுக்கு வேற இஹ்ராம், உம்ராவுக்கு வேற இஹ்ராம். அப்போ உம்ராவுக்கு நான் இஹ்ராம் கட்டிட்டு உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டு இஹ்ராம கலைகிறேன், அது பிறகு திரும்ப மீண்டும் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுதல், அதுக்கு நான் தமத்து என்று சொல்றேன். அதிகமாக இப்போ இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகின்றவர்கள் மிக பெரும்பாலும் அவங்க இஹ்ராம் கட்டுற இந்த தமத்து முறையில் தான். அதிகமான நாட்கள் இப்போ துல்ஹஜ் பிற ஒன்றுக்கு முந்தைய போவாங்களே, துல்ஹஜ் பிற 1ல் நான் இப்போ மக்காவுக்கு போகிறேன், அந்த ஹஜ் ஸ்டார்ட் ஆகுறது பிற 9 தானே, யௌம் அரஃபா தான் உண்மையிலே ஹஜ். அப்போ நான் தமத்துவ முறைப்படிக்கு இப்போ இஹ்ராம் இங்கிருந்து இப்போ போகிறேன்னு இஹ்ராம் கட்டிட்டு போகிறேன். இப்போ நான் இப்போ கட்டியிருக்கிற இஹ்ராம் அப்போ உம்ராவுக்கான இஹ்ராம். அப்போ நான் போன உடனே என்ன செய்யலாம், உம்ராவை முடிச்சிடலாம். உம்ரா அந்த ஒரு தவாஃபும் ஒரு சஅயும், அவ்வளோதான்.
ஒரு தவாஃப் பண்ற 7 சுற்று, ஒரு சைன்னு சொல்றது அதுவும் 7 சுற்று. அது அந்த சஃபா மர்வா கிடையாது. இது ரெண்டையும் முடிச்சு போட்டுட்டு தலைமுடிய நீக்கினேன்டா உம்ரா முடிஞ்சு. அப்போ உம்ரா அது முடிஞ்சா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம், வந்து இஹ்ராம கலைஞ்சிடலாம். இஹ்ராம கலைஞ்சு அப்புறம் நான் நார்மல் லைஃப் தானே போயிட்டேன். அப்போ அது அந்த இஹ்ராம் எடுத்தது நேரத்தில் இந்த தலைமுடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, மனம் பூசக்கூடாது, மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்ற இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதுவே. அந்த எந்த சட்டமும் அங்கே இருக்க மாட்டாது. இஹ்ராம் அணிஞ்சா வருகின்ற தடை சட்டங்கள் இருக்கின்றனவே அதெல்லாம் இப்போ இல்லை. அப்போ எனக்கு அதெல்லாம் செய்யலாம். அப்போ நான் இப்போ சாதாரண நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் மக்கால தான் நான் இருப்பேன். அது பிறகு திரும்ப ஹஜ் கால பகுதி வருகின்ற நேரத்தில் அல்லது ஹஜ் ஸ்டார்ட் ஆகுற நேரத்தில் மக்கால இருந்தே திரும்ப நான் என்ன செய்யலாம், ஹஜ்ஜுக்கான இஹ்ராம அணியலாம். அடுத்த ஹஜ்ஜுடைய அடுத்த காரியங்களில் நான் ஈடுபடலாம். தானே. அப்புறம் ஹஜ் முடிகிற நேரத்தில் திரும்ப மீண்டும் இஹ்ராம கலைஞ்சிடுது. அது இந்த முறைமையை நாங்கள் சொல்லுவோம் தமத்து என்று சொல்லுவோம். வந்து இஹ்ராம பேஸ் பண்ணித்தான் இந்த 3 முறைமைகளும் வருகிறது. இந்த 3க்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ ஹஜ்ஜத்துல் வதா ரசூல்லா செஞ்ச அது அந்த ஹஜ் தானே, அதுதான் ரசூல்லா செஞ்ச ஒரே ஹஜ். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹஜ் செய்ய போகிற நேரத்தில் அவரோட வந்த சஹாபாக்கள்ல சிலர் அவங்களோட நோக்கமாக இருந்தது இஃப்ராத், ஹஜ் மட்டும் செய்கிறது. சிலர் வந்து ஒரே இஹ்ராம்ல ரெண்டையும் செய்கின்ற நோக்கத்தோட வந்தாங்க. இன்னும் சிலர் வந்து தமத்துவ முறைப்படிக்கு உம்ராவை முடிச்சு போட்டு அது பிறகு ஹஜ் செய்கின்ற அந்த நோக்கத்தோட வந்தாக்களும் இருக்கிறார்கள். இப்படி இந்த 3 வடிவத்திலையும் ரசூலோட ஹஜ்ஜத்துல் வதா நேரத்தில் இது நடந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ உண்மையிலே அந்த இஹ்ராம் என்று சொல்றது அந்த இப்போ மக்காவுக்குள்ளே வாழ்றாக்களுக்கு அந்த மீகாத் அல் மக்கானி இல்லை. அவங்க வீட்டில் இருந்தால் அதுதான் அவங்களோட வீடு தான் மீகாத் அல் மக்கானி. அவங்களோட வீட்டில் இருந்து அவங்க இது பண்ணிட்டு வரலாம். இப்போ கிரான் இஃப்ராத் இந்த 2 வகையிலையும் ஹஜ் செய்கிறாக்கள் தான் வெளியிலிருந்து மக்காவுக்கு வெளியிலிருந்து வருகின்றவர்கள். மக்காவுக்கு வெளியிலிருந்து மக்காவை நோக்கி ஹஜ்ஜுக்கு வருகின்றாக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து அவங்க இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு உள்ளுக்கு வரணும். தமத்துவ முறையில் செய்கிற ஆளை பொறுத்த வரையில் அவர் ஹஜ்ஜை முந்தி செய்கிறதாக இருந்தால் ஹஜ்ஜை தான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சு போட்டு ஹஜ்ஜுக்கு பிறகு தான் உம்ராவை செய்ய போகிறார் என்று சொல்லி இருந்தால் அவர் வந்து அப்போ அந்த மீகாத் மக்கானியில் இஹ்ராம் கட்டி கொண்டு தான் உள்ளுக்கு வரணும். எப்படியோ அந்த மீகாத் மக்கானியில் இஹ்ராம் கட்டி கொண்டு தான் எல்லாரும் உள்ளுக்கு வரணும். அவர் ஹஜ்ஜை செய்கிறதாக இருந்தாலும் அல்லது உம்ராவை செய்கிறதாக இருந்தாலும் உம்ராவுக்கும் அதுதான் மீகாத். அப்போ அந்த இடத்துல இருந்து தான் அவங்க அந்த இஹ்ராமை கட்டி கொண்டு உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு உம்ரா முடிஞ்சிட்டா அது பிறகு அவங்க இஹ்ராமை கலையலாம். இஹ்ராமை கலைஞ்சா இப்போ அவங்க மக்காவாசி மாதிரி தான் அவங்க கருதப்படுவாங்க, மக்கால வாழ்றாக்கள் போல. அப்போ அது பிறகு இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து இஹ்ராமை திரும்ப கட்டி கொண்டு இதுக்கு போக முடியும். இது வந்து ரசூலுல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாவு நேரத்தில் அடுத்தாக்கள் எல்லாருக்கும் இந்த மெத்தடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ் நிறைய அந்த பதில் சொன்ன அந்த சம்பவங்கள் வருகின்றன. அப்போ நாங்கள் சொல்கிற முதலாவது ருக்குன் வந்து இஹ்ராம் என்று சொல்கிறது. 2வது ருக்குன், இதுதான் ஆக முக்கியமான ருக்குன், அல் வுகூஃப் பி அரஃபா, அரஃபாவில் தரித்தல் என்று சொல்கிறது. அரஃபாவில் தரித்தல் என்று சொல்கிற நேரத்தில் அதில் ஆக முக்கியமான விஷயம் என்னென்றால், ஒன்று அரஃபாவினுடைய அந்த நில பிரதேசத்துக்குள்ளால நிற்க வேண்டும் என்று சொல்கிறது. அரஃபா என்று சொல்லி நாடப்படுகின்ற அந்த நிலப்பிரதேசம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அரஃபா என்று சொல்கிற ஒரு நிலப்பிரதேசம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பு. அந்த நில எல்லைக்குள்ளால இருக்கணும், அது முதலாவது. 2வது அரஃபாவுக்கு ஒரு காலம் ஒன்று இருக்கிறது, அந்த காலத்துக்குள்ளால இருக்கணும். அந்த காலத்துக்கு முந்தி இருந்தாலும் அது அரஃபால தரித்ததாக கருதப்பட மாட்டாது, அந்த காலத்துக்கு பிந்தி இருந்தாலும் அரஃபால தரித்ததாக கருதப்பட மாட்டாது. அது வந்து யௌமு அரஃபா, அதாவது பிறை 9 லுஹர்லிருந்து பிறை 10 அதாவது யௌமு நஹர் ஃபஜ்ர், அதாவது இப்போ பிறை 9 லுஹர்லிருந்து தான் ஸ்டார்ட் அரஃபா. அடுத்த நாள் பிறை 10 பெருநாள் தினம் யௌமுன் நஹர் என்று சொல்ற, அதோட ஃபஜ்ர் வரையில சுபகு வரையில இருக்க முடியும் அரஃபான்னு சொல்றது. ஆனால் அதிகமான ஆக்கள் அந்த பிறை 9 மகர்பு வரையில் இருப்பார்கள். மகர்பு வரையில் இருத்தல் கட்டாயமானது. மகர்பண்டா அந்த சூரியன் மறையும் வரையில் இருத்தல் கட்டாயமானது.
சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? எங்களுக்கு அரஃபாலிருந்து மினாவை நோக்கி போகலாம். போகிற நேரம் இடையில முஸ்தலிஃபா இருக்கிறது. முஸ்தலிஃபாலையும் கொஞ்சம் தரித்து விட்டு செல்லணும். ரசூல்லா செஞ்சது அப்படித்தான். ஆனால் அரஃபாலிருந்து போகிறது சுபகுக்கும் கூட என்ன செய்யலாம்? போகலாம். ஆனால் அந்த பிறை 9 மகரிபுக்கு அந்த மகரிபுக்கு முந்தி போக இயலாது. மகரிபுக்கு முந்தி போனால் அங்கே அரஃபா வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னு கருத்து இல்லை. அரஃபாட சிறந்தது எது என்றா, அரஃபால தரித்தல்ல சிறந்தது பகல் ஒரு பகுதியும் இரவில் ஒரு பகுதியும் கலந்திருத்தல். துகர்ல ஆரம்பிக்குது, மறுநாள் சுபகுல முடியுது. பகல் ஒரு பகுதியும் இரவில் ஒரு பகுதியும் கலந்து இருக்கிறது. அதுதான் அரஃபால தரித்தல் ஆக சிறந்த முறைமை என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். நாங்கள் இப்போ இங்கிருந்து அரஃபாலிருந்து புறப்பட்டோம், சுபகோட தான் புறப்பட்டோம். போகிற வழியில் இடையில முஸ்தலிஃபாவில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப அது ஒரு ½ hour 1 hour கூட இருக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. முஸ்தலிஃபாவில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது பிறகு திரும்ப மினாவை நோக்கி போய்த்து அங்கே கல்லறிகிற விஷயத்தை முடிச்சிட்டோம்னா சரி. ரசூல்லா இருந்தது மறுபு பொறவு தான். அதாவது மகரிபை வந்து ரசூல்லா அரஃபால தொழல, மறுபு பொறவு தான் அரஃபாலிருந்து புறப்பட்டார். ஆனால் மகரிப அங்கே தொழாமல் புறப்பட்டார். தொழாமல் புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போய்த்து தான் மகரிபை மிஷாவை சேர்த்து தொழுதார். ரசூல்லா செஞ்ச முறைமையின் அடிப்படையில் செய்கிறண்டா சிறப்பு எது? முஸ்தலிஃபாவில் மகரிபை மிஷாவையும் சேர்த்து தொழுகிறது. அப்படி இல்லாமல் இங்கே சுபவரங்காட்டியும் இருந்துட்டு அப்படி போகிற வழியில் அங்கே கொஞ்சம் நின்று போகிறதுன்னு சொல்கிறதும் பிரச்சனை இல்லை. அது ஹஜ்ஜை வந்து பாத்திலாக்காது. அந்த முஸ்தலிஃபாவில் தரித்தல் என்று சொல்கிறது தான் வாஜிப். முஸ்தலிஃபாவில் தொழுதல் வாஜிபா இல்லை. சிலருடைய கருத்துப்படிக்கு இப்போ ஷாஃபியாக்களோட கருத்து தான் உண்மையிலே முஸ்தலிஃபாவில் தரித்தல் வாஜிப் என்று சொல்கிறது. சிலருடைய கருத்து வந்து முஸ்தலிஃபா வந்து ஹஜ்ஜிட கிரியைகள் ஒன்றே அல்ல என்று சொல்கிறது. அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் அது வாஜிப் அல்ல, அது வந்து விரும்பினா ஈக்கலாம், இல்லை இல்லாட்டி போயிடலாம் என்று சொல்கிற ஒரு அபிப்பிராயம் நீக்கிறது. நிறைய பேர் அந்த அபிப்பிராயத்தை கொண்டு ஆக்கள் மீக்கிறாங்க. நிறைய ஆக்கள் சொல்கிறாங்கட்டா ரசூல்லா முஸ்தலிஃபாவில் தரித்ததுக்கு காரணம் அங்கே தொழணும்ன்றது. அதாவது இந்த இப்போ மகரிபுக்கு அரஃபாலேருந்து வந்துட்டார், மகரிபு தொழலை தானே, அப்போ மகரிபை மிஷாவையும் தொழுவிட்டு போம் ரெண்டு தான் முஸ்தலிஃபாவில் நின்றாரே ஒழிய அவர் அங்கே கட்டாயம் நிற்கணும்ன்றதுக்காக நிற்கல என்று சொல்கிறது பலருடைய அபிப்பிராயம். அதனால் முஸ்தலிஃபாவில் தரிக்க தேவையில்லைன்ற கருத்து கொண்டாக்களும் இருக்கிறார். இப்போ மினாக்கு போகிறதுட நோக்கம் ஜம்ரத்துல் குப்ராவுக்கு கல்லறிதல் என்று சொல்கிறது. ஜம்ரத்துல் குப்ராவுக்கு கல்லறிதல் என்று சொல்கிற செயற்பாட்டை எங்களுக்கு செய்யலும் எப்போண்டா, அதாவது யௌமுன் நஹர்ட முன்தசிபுல் லைல் இருந்து, அதாவது நடுநிசையிலிருந்து அடுத்த நாள் அந்த இரவு வரையில் எங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யலும். அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே எப்போ போய் அந்த ஜம்ரத்துல் குப்ராவுக்கு கல்லடித்தாலும் சரி. அப்போ அது ஒரு பெரிய கால பகுதி ஒன்று இருக்கிறார். அதுக்குள்ளால் நாங்கள் அது சுபகோடையும் போகலாம், நடுநிசையிலையும் போகலாம், மறுநாள் பகலும் போகலாம், அந்தியிலையும் போகலாம். எப்படியும் அந்த அந்தி நேரத்துக்கு முந்தி போய்ட்டு கல்லடிக்கணும், மெல்லந்தானே கல்லடிக்கணும். அப்போ அதுக்கு அந்த இது வரையில் ஓப்பன் டைம், அதுக்குள்ளால் எப்போ வேண்டாலும் இங்கிருந்து அங்கே போய் சேரலாம். அரஃபாக்கு பிறகு 3 செயற்பாடு இருக்கிறது. அதில் எது சரி 2 செஞ்சால் நாங்கள் எஹ்ராம கலையணும். அதாவது ஒன்று கல்லறிதல் உண்டு, தலைமுடி நீக்குதல் உண்டு, தவாஃபுல் இஃபாதா செய்தல் உண்டு. இதில் கல்லறிதல் வந்து இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நடக்கும். கல்லறிதலுக்கு இந்த குறிப்பிட்ட டைம் உண்டு இருக்கிறார். ஆனால் தவாஃபுல் இஃபாதாவுக்கும் தலைமுடி நீக்குதலுக்கும் டைம் வரையறை உண்டு இல்லை. அப்போ நாங்கள் கல்லறிஞ்சிட்டு தலைமுடி தலைமுடி நீக்கலாம், நீக்கினா இஹ்ராம கலையலும். அல்லது கல்லறிஞ்சிட்டு தவாஃபுல் இஃபாதா செய்யலாம், செஞ்சுட்டு இதை கலையலாம், பிறகு தலைமுடி நீக்கலாம். அப்படி அது பல மாதிரி செய்யலும். அதில் அடுத்தது 3வது ருக்குன் வந்து தவாஃபுல் இஃபாதா. பொதுவாக தவாஃப் என்று சொல்கிறது, தவாஃப் என்று சொல்கிறத ரசூல்லா விளங்கப்படுத்தியிருக்கிறார். தவாஃப் என்றாலே அது தொழுகை போன்றது தான் என்று சொல்கிறார். ரசூல்லாவே சொன்னார் என்றால் தொழுகைக்கும் தவாஃபுக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்றால், தொழுகையில் பேச இல்லாது தவாஃபில் பேசலாம். தொழுகைக்குரிய எல்லா அந்த வெளி விஷயங்களும் இருக்கிறது, வுது அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவசியம் என்று சொல்கிறது தான் அந்த ஷாஃபியாக்களுடைய பொதுவான நிலைப்பாடு. அந்த ஹதீஸை வச்சு தொழுகை போன்றது தான் தவாஃப். அப்போ எனவே தவாஃபில் வந்து நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னது போல் அந்த பேசுறதுன்றது மட்டும்தான் வித்தியாசம், மற்றதெல்லாம் தொழுகை போன்றது தான் என்று சொன்னதிலிருந்து ஷாஃபியாக்கள் சொன்னாங்க, எனவே தொழுகைக்கு நாங்கள் வுது செய்யணும், தொழுகையில் சுத்தமாக இருக்கணும். அப்படி தொழுகைக்குரிய அந்த நிபந்தனை புற தோற்றம் இருக்கின்றது,
அதே அதே அந்த புறத்தோற்றத்தோட அந்த சுத்தம் வுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது அப்போ தவாஃபுக்கும் வுது ஒரு ஷர்த் அவங்க சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும். ஆனால் வுது ஷர்த் அல்லன்னு சொல்லி பேசுகின்ற வேற இமாம்களும் இருக்கிறார்கள். அப்போ எப்படியோ தவாஃப் என்று சொல்றதுல நாங்கள் ஆக முக்கியமாக கருத வேண்டிய விஷயம் தவாஃபுல் இஃபாபா என்று சொல்றது, அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு தவாஃப். இதில் ஒரு ருக்குன்கள் உண்டு. அப்போ தவாஃபில் நாங்கள் அந்த அந்த மத்தாஃப் அந்த ஏரியாவில் சுத்தோணும் என்று சொல்றதும், இடதுபுறத்தை நோக்கி சுத்துதல் என்று சொல்றது நடைபெறணும். அங்கே வுது முக்கியமா இல்லையான்றதுல ஷர்த்தா இல்லையான்றதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற. ஆனால் நாங்கள் வுதுவோடு இருக்கிறது நல்லம். தவாஃப் செய்கிற நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு வேண்டிய துவாக்களை நாங்கள் கேட்கலாம். எந்த பாசையிலையும் வேண்டிய துவாக்களை நாங்கள் கேட்கலாம். வேணும்டா குர்ஆன் ஓதலாம். தவாஃப் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் வேண்டிய திக்ருகளில் ஈடுபட முடியும். அது பொதுவாக தவாஃபில் உள்ள பொதுவான விஷயம். தவாஃப் ஆரம்பிக்கிறது ஹஜருல் அஸ்வத் அந்த மூளை இருக்கிறது. ஒரு அந்த 4 மூலையில் ஒரு மூலையில் தானே ஹஜருல் அஸ்வத் கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கின்ற அந்த மூளை தான் தவாஃப் ஆரம்பிக்கின்ற பாயிண்ட். அதுதான் அங்கே இருந்து தான் தவாஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கு திரும்ப வந்தோம்னா ஒரு இது முடிஞ்சு. அப்படி 7 சுற்றுக்கள் சுற்றினோம் என்றால் ஒரு தவாஃப். இந்த வடிவத்தில் அந்த தவாஃப் செய்யப்படுதல், அதைத்தான் நாங்கள் தவாஃபுல் இஃபாபா என்று சொல்லுவோம். அடுத்து அஸ்ஸஇ பைன ஸஃபா வல் மர்வா, 4வது. சஃபா மர்வாவுக்கு இடையில 7 தடவை நாங்கள் சுத்தணும். 7 தடவை சுத்தணும்னு சொல்றதுல இப்போ சஃபாலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சஃபா அந்த மலையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சஃபாலிருந்து மருவாவுக்கு போனோம் என்றால் 1 அதாக கருதும், அது 1. மருவாலிருந்து திரும்ப சஃபாவுக்கு வந்தோம்னா 2, அப்புறம் 3, 4 அந்த வடிவத்தில் தான் அந்த 7 என்று சொல்றது அமையும். இப்போ ஏற்பாடு செஞ்சிக்கிற விஷயம் அது மிக சிம்பிளாக இருக்கிறது. ஏன்னா அந்த மலைக்கு ஏறணும், ஏறித்தான் திரும்பவும் இந்த மலைக்கு ஏறணும். ஆனால் இப்போ செட்டப் பண்ணிக்கிறாங்க என்றால் அந்த நடுவால் எப்படி பிரிச்சுக்கிறார்கள். அந்த வகையில் இப்படி இந்த மலைக்கு ஏறி இப்படி சுற்றி தான் வரணும். அப்படி அந்த சுற்றி வர வேண்டி இருக்கிறதுனா எப்படியே மலைக்கு ஏறித்தான் ஆக்கள் வருவார். அதைத்தான் நாங்கள் சஇ என்று சொல்லுவோம். அதில் பச்சை கலர் லைட்டால் அடையாளம் காட்டியிருப்பார்கள் சில இடங்கள் நடுவில் இடையில. அந்த இடத்துல நாங்கள் நடந்து போகாமல் அந்த ஓடி போதல் சிறந்தது. என்றால் அந்த சஇ என்று சொன்னாலே கருத்து நாங்கள் தமிழில் சொல்லுவோம், ஆரம்ப காலத்தில் இந்த சொல்லுவாங்க தொங்கோட்டம் என்று சொல்லி. தொங்கோட்டம் என்று சொல்றது அந்த மிச்ச ஸ்பீடாக இல்லாமல் மெதுவாக அந்த ஓடுதல் என்று சொல்றது. அப்போ அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் நடந்து திரும்ப ஓடி திரும்ப நடந்து அப்படித்தான் அந்த 2 மலைக்கடையில் ஓடினது. அப்போ அதை அவ பெரும்பாலும் அந்த ஓடிய இடங்கள் எது என்று சொல்லி அந்த பச்சை கலர் லைட்டில் அடையாளம் காட்டியிருப்பார்கள். அப்போ இந்த எல்லைக்குள்ளால ஓடுவது நல்லது என்று சொல்லி, கட்டாயம் ஓடணும் என்று சொல்லி இல்லை, ஓடினா நல்லது. அப்போ அந்த இடங்களில் பெரும்பாலும் மக்கள் ஓடி போவாங்க லேசா, அடுத்த இடங்களில் நடந்து போவார்கள். அப்போ நாங்கள் விரும்பண்டா ஃபுல்லாக நடந்தே போகலாம், அல்லது ஃபுல்லாக விரும்பண்டா ஓடலாம். அது நாங்கள் விரும்பின மாதிரி செய்ய முடியும், அதில் பிரச்சனை இல்லை. அப்போ அதில் முக்கியமாக என்னென்றால் அந்த 7 சுற்றையும் நாங்கள் இடைவிடாமல் செய்யும். ஒரு ஸ்டார்ட் பண்ணினண்டா இடைவிடாமல் அதை முழுக்க செஞ்சு முடிக்கணும். தவாஃபும் அப்படித்தான், அதை ஒன்றை தொடங்கினா அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்றது ஆக முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த இதில் தவாஃபுல் இஃபாதாவுக்கு பிறகுதான் சஅயை நாங்கள் செய்யணும். சஅயை முற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ஆர்டரில் நாங்கள் பார்த்தோம்னா இஹ்ராம் தான் முதலாக நடக்கணும். அரஃபால தரிச்சத்துக்கு பிறகு தான் நாங்கள் தவாஃபுல் இஃபாதாவுக்கு வரணும். தவாஃபுல் இஃபாதா முந்தி செய்யலாம். அரஃபா தரிக்கிறதுக்கு முந்தி தவாஃபுல் இஃபாதா செய்ய இயலாது. அதே போல தவாஃபுல் இஃபாதா செஞ்சதுக்கு பிறகுதான் சஅய் செய்யணும். சஅயை முற்படுத்த இயலாது எங்களுக்கு. இப்போ நாங்கள் இது 2ம் இஹ்ராமோடையும் செய்ய முடியும், இஹ்ராம் இல்லாமலும் செய்ய முடியும். அதாவது அரஃபாவிலிருந்து கல்லறிஞ்சிட்டோம்டா, கல்லறிஞ்சிட்டு நாங்கள் தலைமுடியை நீக்கிட்டோம்டா இஹ்ராம கலையலாம். இஹ்ராம கலைஞ்சதுக்கு பிறகு இதை செய்கிறண்டா எங்களுக்கு இஹ்ராம் தேவையில்லை. அல்லது நாங்கள் அங்கே அரஃபால தரிச்சு போட்டுட்டு கல்லறிஞ்சிட்டு தலைமுடியை நீக்காம நேரே மக்காவுக்கு போய்த்து தவாஃபுல் இஃபாதையும் சஅயை முடிச்சுட்டு அது பிறகு தலைமுடியை நீக்கிற வேலை வேண்டாலும் செய்யலாம். அது இது இந்த தவாஃபுல் இஃபாதாவுக்கும் சஅய்க்கும் இஹ்ராம் என்று சொல்றது ஷர்த் அல்ல. இஹ்ராமோடையும் செய்யலாம், இல்லாமலும் செய்யலாம். இல்லைதானே? அடுத்து 5வது அல் ஹல்க், தலைமுடியை நீக்குதல் என்று சொல்றது. இங்கே ஹல்க் என்று சொன்னாலும் அது ஒன்று தலைமுடியை முழுமையாக நாங்கள் வலித்து நீக்குதலாக இருக்க முடியும், அல்லது தக்சீர் தலைமுடியை வெட்டுறதாகவும் இருக்கலாம்.
ரெண்டு மாதிரியும் அது அமைய முடியும். குர்ஆன்ல முஹல்லிகீன ரூஸஹும் வ முகஸ்ஸிரீன் என்று தெளிவாக குர்ஆன்ல வருகிறது. வெற்றன்னு சொல்ற நேரத்தில் ஷாஃபியாக்கள் சொல்லுவார்கள் குறைஞ்சது 3 முடிகள் நீக்கப்படணும் இல்லை. ஆனால் எது அஃதல் சிறந்தது? தலைமுடியை மொத்தமாக நீக்கிறது தான் சிறந்தது. இதில் பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இது ஒரு பெண்களுக்கு எஹ்ராம் என்று சொல்றது அப்படி ஆண்களை போல ஒரு விசேட ஆடை ஒன்று இருக்கிறதாண்டா விசேட ஆடை ஒன்று இல்லை அவங்களுக்கு. அது வெள்ளை கலர் ரெண்டும் இல்லை. பொதுவாக பெண்கள் அந்த வெள்ளை கலர் அபாயெல்லாம் தைச்சிட்டு அப்படி எல்லாத்தையும் வெள்ளை கலரில் எடுத்துகிட்டு போவாங்க. நீ அது பிரச்சனை இல்லை அப்படி செஞ்சதுக்கு. ஆனால் அவங்க கலர் எடுத்துகிட்டு போனால் அது கூடாதாண்டா அப்படி இல்லை. எஹ்ராம் என்று சொல்கிறது பெண்களுக்கு ஒரு ஷர்த் அல்ல, ஆண்களுக்குரிய ஷர்த் மட்டும்தான். அதே போல் தலைமுடி நீக்குதல் என்று சொல்கிறதும் பெண்களுக்கு அதாவது ஹல்க் மொட்டை அடித்தல் பெண்களுக்கு ஒரு அமல் அல்ல, அது இஜ்மாவான முடிவு. மொட்டை அடிக்க தேவையில்லை. அவங்க தலைமுடியில் அந்த ஓரத்தில் சில முடிகளை கத்தரிச்சு கொண்டா போதுமானது. அந்த எப்படியோ அந்த தலைமுடி கத்தரித்தல் என்ற விஷயம் ஆணுக்கும் நடக்கணும் பெண்ணுக்கும் நடக்கணும். அப்போ அது ஒரு முக்கியமான ருக்குன். அப்போ இந்த 5 விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் இது ருக்குன். இந்த 5 விஷயங்களும் கட்டாயமாக ஹஜ்ஜில் நடைபெறும். இதில் எஹ்ராம் என்று சொல்கிறது பெண்ணுக்கு அந்த நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வடிவமாக இல்லை. ஆணுக்கு தானே ஒரு குறித்த ஒரு வடிவம் ஒன்று இருக்கிறது, பெண்ணுக்கு ஒரு வடிவம் ஒன்று இல்லை. பெண்ணுக்கு எஹ்ராம் என்று சொல்கிறது அந்த நீயத் தான். நாங்கள் சொன்னோம் எஹ்ராம் என்று சொல்கிறது உண்மையில நீயத். அப்போ அந்த பெண் நீயத்து வச்சு கொள்வது தான். நான் இஃப்ராத் அடிப்படையில் ஹஜ்ஜை செய்ய போகிறேனா, அல்லது கரான் அடிப்படையில் ஹஜ்ஜை செய்ய போகிறேனா, அல்லது தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜை செய்ய போகிறேனா என்று சொல்கின்ற அந்த நீயத். அப்போ பெண்ணுக்கு எஹ்ராம் என்று சொல்கிறதுல அந்த நான் சொன்னீங்கன்னா அந்த நீயத், அந்த எஹ்ராம் அணிஞ்சால் என்ன விஷயங்கள் செய்யப்படாதுன்னு இருக்கிறது தானே, அந்த விஷயங்கள் செய்யப்படாது தான் பெண்ணுக்கும். ஆனால் அந்த ஆடை ஆணுக்குரிய அந்த ஆடை ஒழுங்கு இருக்கிறதுவே, அந்த ஆடை ஒழுங்கு பெண்ணுக்கு கட்டாயமானதாண்டா அது கட்டாயமானதல்ல. விளந்தானே? இப்போ எஹ்ராம் காலப்பகுதியில் பெண்ணும் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் சொன்ன நகம் வெட்டக்கூடாது, தலைமுடி நீக்கக்கூடாது, மனம் பூசக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது, அதே போல் வேட்டையாடக்கூடாது. இதெல்லாம் எஹ்ராமுடைய நிலைமையில ஹராமானவை. எஹ்ராம் இந்த விஷயங்கள் செஞ்சால் எஹ்ராமை அது பாத்திலாக்கிடும். அப்போ இந்த மாதிரி செயற்பாடுகள் ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்களில் பெண்ணும் அந்த நியத்து வச்சதுக்கு கூட ஈடுபடக்கூடாது. இதுதான் பொதுவாக நாங்கள் அமாலுல் ஹஜ்ஜில் அர்கான் என்று சொல்லுகின்ற பகுதி.